விஜயனுடைய கோட் படத்தினுடைய 3வது பாடல் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் கடுமையான விமர்சனங்களை அந்த பாடல் சந்திச்சுட்டு வருது. என்ன ஆச்சு யுவன் சங்கர் ராஜாக்கு அப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, விஜய் அப்படின்னாலே ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் அவரோட மியூசிக்கில் ஒரு பாட்டு வருதுன்னா அந்த டான்ஸும் பாடலும் தான் அவ்வளவு ஹிட் ஆகும். அதுதான் இப்போ எல்லா படங்களுமே நடந்துட்டு இருக்கு. கடைசியாக வந்த படங்களில் கூட லியோவில் கூட அந்த பாட்டு அப்படி ஒரு ஹிட் ஆச்சு, ஒரு பாட்டாகுது. பட் இந்த 3 பாட்டுமே பெரிய லெவலில் ஹிட் ஆகலை. இது என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை யுவனுடைய அந்த பிஜிஎம் செட் ஆகலையா, இல்லை யுவனுக்கும் விஜய்க்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரி. ஏன்னா 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி. ஒரு படத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒர்க் பண்ணவே இல்லை, லாங் கேப். இதில் வெங்கட் பிரபுவோட ஒரு கம்பல்ஷன் பேரில் தான் யுவன் உள்ளே வந்தார். அதனால இந்த இதான்னு தெரியல, ரொம்பவே அப்செட்டாக இருக்காராம் விஜய். தொடர்ந்து 3 பாடலுமே பெருசாக ரீச் ஆகாது. விஜய் தரப்பில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி ரிலீஸ் ஆக போகுது. ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இப்போது ரிலீஸுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அநேகமாக இப்போ 3 பாடல் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னும் 2 பாடல் ரிலீஸ் இருக்குது. அதை ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனாக வச்சு பண்ணிடலான்னு நினச்சிருக்காங்க. இந்த மாத கடைசியில் ஒரு 15 தேதி 20 தேதிக்குள்ளே மலேசியாவில் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. அதை முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ப்ரமோஷன் ஒர்க்கில் இறங்கிடுவாங்க. அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லாக ப்ரமோஷன் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் மேற்பட்ட தியேட்டரில் வேர்ல்டு வைடு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி வரைக்கும் பிஸ்னஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஓவர்சீஸும் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. இன்னும் சேட்டலைட் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதே போல் ஓடிடியும் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் பேசி வச்சாச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் படத்துக்கு இப்போதைக்கு பெருசாக லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் தியேட்ரிக்கல் ப்ராஃபிட் தான் ஒரு படத்தோட தூக்கி நிப்பாட்டும். நான் முந்தைய படமே கொஞ்சம் சரியான பெரிய லெவலில் கலெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாரோடும் சொன்ன விஷயம். அதாவது கம்பேரிட்டிவ்லி ஜெயிலர் அண்ட் லியோ பார்க்குறப்ப ஜெயிலர் உண்மையில் ரியல் கலெக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறது. அதை தாண்டி இப்போ அடுத்த படம் வரதுனால ஸோ அதோட ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி பண்ணணும் கலெக்ஷன் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோலாக இருக்கும். ஆனால் அது எப்படி பண்ண போகுதுன்னு தெரில. ஏன்னா அந்த 3 பாடலுமே இப்படி எதிர்மறையான விஷயத்தை பண்ணியிருக்கிறதுனால ரசிகர்கள்ட்ட ஒரு அதிருப்தி இருக்குது. மோரோவர் விஜய் தனியாக கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம், தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற படம். ஸோ கட்சி தொண்டர்கள் விஜயை பெருசாக கொண்டாடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. தியேட்டரெல்லாம் திருவிழா மாதிரி மாற்ற போகிறாங்க செப்டம்பர் 5ஆம் தேதி. அப்படிங்கிறப்ப அந்த படத்தை கொண்டாடுற அளவுக்கான விஷயம் படத்தில் இருக்கணும். இந்த 3 பாடலுமே கொண்டாட்டமாக இல்லை. ஸோ அட்லீஸ்ட் வரப்போகிற டீசராவது பெருசாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் ட்ரெய்லர் இருக்க போது, மிச்சம் இருக்க ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 20 நாளுமே விஜய் கோட்டோட கொண்டாட்டமாக தான் இருக்கும். என்னென்ன கரெக்டாக 1 மாதம் கூட இல்லை அப்படிங்கிறதுனால இறங்கி வேலை செய்கிற வேண்டிய பொறுப்பில் இருக்காங்க. இதை இந்த பாடல் பயங்கரமாக கிரிட்டிசைசேஷன் ஆகிருக்கு. அதாவது விஜய் ரொம்ப எங்காக காமிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்க ஒரு ஹாலிவுட் ஸ்டுடியோவில் டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. அந்த டிஏஜிங் பண்ணதில் பார்த்தீங்கன்னா விஜய் மூஞ்சி ஏதோ கம்ப்ரஸ் பண்ணி அப்படியே சப்பி போட்ட மாதிரி இருக்குது, அப்படிங்கிற ரோபோ மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நெட்டிசன்லாம் பயங்கரமாக இப்போவே போட்டு சமூக வலைதளத்தில் வெளுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய்க்கு எதிரான ஒரு குரூப் ரொம்ப கிரிட்டிசைசேஷன் பண்ணி அந்த குரங்கு மாமா பாட்டை போட்டு இந்த சாங்கு அதே மாதிரி ஒரு டான்ஸை கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் விட்டுருக்காங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. சமூக வலைதளத்தை திறந்தாலே கோட் பாடலுக்கு எதிரான விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் இந்த கிரிட்டிசைசேஷன்லாம் தாண்டி விஜய் எப்படி தன்னுடைய வெற்றியின் மூலிமா பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதான் பெரிய டாஸ்காக இருக்க போகுது. விஜய், யுவன் சங்கர் ராஜா அண்டு வெங்கட் பிரபுக்கு தீவிர அரசியல் இறங்க போகிறாரு. ஸோ இன்னும் கடைசியாக ஒரு படம் தான் நடிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த படம் வரப்போகிறது அப்படின்னா மிகுந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ ஏற்கனவே ப்ரெஷர் விஜய் படம்னாலே இது டபுள் மடங்கு ப்ரெஷரோட இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது தப்பாச்சுனாலே அவ்வளோதான். ஏன்னா அது விஜயோட கெரியரையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால விஜய் கட்சி தொண்டர்கள் இப்போவே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் ரொம்ப இறங்கி போய் தயவு செஞ்சு ஒரு பாட்டு 2 பாட்டெலாம் ரிலீஸ் பண்ணாதீங்க, டைரெக்டாக நாங்கள் தேட்டரில் படத்தை பார்த்துக்குறோம், நீங்கள் ரிலீஸே பண்ணாதீங்க பாட்டை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி விஜயை கேவலப்படுத்துறதுக்கு நீங்கள் பேசாமல் எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு அப்படிலாம் பேசியிருக்காங்க. ஸோ எல்லா கிரிட்டிசேஷனுக்கும் விஜயனுடைய பதில் செப்டம்பர் 5ஆம் தேதி படம் தான். அந்த முதல் காட்சியில் இதோட ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். அதையும் தாண்டி மிச்சம் இருக்கிற 2 பாடல் எப்படி இருக்க போகுது, டீசர் எப்படி இருக்க போகுது, ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது தான் கோடம்பாக்கத்தோட மொத்த டாக்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ விஜயுமே போன படத்தை காட்டிலும் இந்த படம் அடுத்த ஒரு படி மேலே போகணும் அப்படிங்கிறனால அவரும் ஒரு ப்ரெஷரோடு இருக்கார். ஸோ அடுத்த படத்தை எல்லாமே டிஸ்கஷன் முடிஞ்சாலுமே வினோத்தோட
இந்த படத்தோட ரிசல்ட்டை பார்த்து தான் அந்த படத்தோட அறிவிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே வந்து அடுத்த படத்துக்கு உண்டான அந்த டெஸ்ட் ஷூட்லாம் இப்போயே ஷூட் பண்ணிட்டாங்க சைலண்ட்டாக. இருந்தாலும் வந்து எதையுமே லீக் பண்ணாமல் இருக்காங்க. இதோட ரிசல்ட்டை பொறுத்து இது அந்த படத்தோட அறிவிப்புகள் இதை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறனால இப்போதைக்கு அடக்கி வாசிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.